வெல்கம் டு தீபா என்கேடி சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பால்வாடியில் ஸ்கூலில் கிடைக்கிற சத்து மாவை வச்சு நம்ம ஒரு அழகான கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், நீங்கள் கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எல்லா சத்து மாவில் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கன்வாடி அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும், பால்வாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ பாக்கெட்டு 1 கிலோ பாக்கெட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, யாரும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, குழந்தைங்க இருக்க வீட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, உடம்பே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சத்து மாவில் கொழுக்கட்டையோ இல்லைன்னா கூழோ ஏதோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு நல்லா வைக்கும், வெயிட்டும் கூடும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். நல்ல செரிமான மண்டலம் வந்து நல்லா வேலை செய்யும். இதே போல் சத்து மாவில் இன்னும் இடியாப்பம், அப்புறம் புட்டு, அந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறோம். ஆனால் எல்லாமே நல்ல சுவையாக இருக்கும். அதில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவாக இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த இருக்கிற இனிப்புலேயே கொடுங்க, அதுதான் ஹெல்த்தியே. இனிப்பு எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோமோ உடலுக்கு அந்தளவுக்கு நல்ல வலிமையாக இருக்கும். அதனால் அதில் இருக்கிற இனிப்பே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த சுகரோ இல்லைன்னா சர்க்கரையோ ஆட் பண்ண வேண்டாம். அதில் ஏற்கனவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுவே போகணும். நீங்கள் மாவை மறுபடியும் வறுக்க வேண்டாம், ஏற்கனவே அது வறுத்த மாவு தான். அதனால் மாவு வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். வெந்நீரில் எந்த இதாக இருந்தாலும் வெந்நீரில் கொஞ்சம் மிதமான சூடுள்ள வெந்நீரில் நம்ம அந்த மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல இதாக வரும். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம். இது வந்து அங்கன்வாடியில் உள்ள மாவு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு சில பேருக்கு நிறைய நெய் ஊற்றினா திகட்டும். அதனால் நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு போடுங்க. பாசிப்பருப்பு போட்டு நல்ல மிதமான இதில் வறுத்தெடுங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எந்த அளவுக்கு போட்டிங்களோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரெசிபி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இடித்து போட்டுக்கோங்க ஏலக்காவை. அந்த பாசிப்பருப்பையும் நல்லா கருகிடக்கூடாது, பார்த்து மிதமான இதில் வதக்கிக்கோங்க. அப்படியே கூட தேங்காயையும் போட்டு அது எதுவுமே கருகக்கூடாது, எல்லாமே நல்ல மிதமான இதில் இருந்தால் போதும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அந்த மாவில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சி நல்லா சாஃப்டாகும். அந்த இது பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய், பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காவையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வரவுங்க. இல்லைன்னா மொத்தமாக ஒரேடியாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியாது. இந்த மாதிரி பதத்தில் வரணும் உங்களுக்கு. கொழுக்கட்டைக்கோ இடியாப்பத்துக்கு புட்டுக்கு எதுக்குனாலும் இந்த மாதிரி பதத்தில் வரும். புட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா போதும், உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போச்சுல நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த கொழுக்கட்டை வந்து அப்படியே டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி இதில் வந்து துணியை போட்டு எல்லா இதையும் அளவாக வைங்க, அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வேகாது. அளவாக இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா காப்பிக்கு டீக்கு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட்.